ரஜினியை வந்து எல்லாத்துக்கான ஆள், ஐ மீன் லைக் அவர் இந்து முஸ்லீம் பாகுபாடு பார்க்க மாட்டாங்க அப்படின்றக்காக எடுத்தப்பட்ட படமே தவிர்த்து இது ஒரு படமாக எனக்கு ஃபுல் ஃப்ளெஜாக ஒரு படம் ஃபீல் ஆகலை. சுமாராக தான் ப்ரோ இருக்கு. ஏன் ப்ரோ என்ன எதிர்பார்த்தீங்க? இல்லை ப்ரோ டைம் ஆச்சு ப்ரோ. நல்லா இருக்கு. பிடிச்சிருந்தா ப்ரோ? நல்லா இருக்கு. ரஜினி எப்படி பண்ணியிருந்தாரு? நல்லா பண்ணியிருக்காரு. எப்பவுமே பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. நல்லா தான் ரஜினி எப்படி பண்ணியிருந்தாரு? நல்லா தான் பண்ணியிருந்தேன். ஸ்டோரி எப்படி, என்ன மாதிரி ஸ்டோரி ப்ரோ? சொல்ல முடியாது. இப்போ ரெண்டாவது வாட்டி பார்த்தா தான் தெரியும். ரெண்டாவது வாட்டி பார்க்க போகிறோம். ஐஸ்வர்யா ரஜினி அந்த டேரக்ட் பண்ணியிருந்தாரு. நல்லா தான் எல்லாமே நல்லா தான் இருக்குது. படத்து செம்மைட்டு தான் நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சது? கன்க்ளூஷன் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. சூப்பர் ஸ்டார் சீன்ஸ் அப்படி சூப்பராக இருந்துச்சு. மொய்தீன் பையா கன்வின்சிங்காக இருந்தாரா? சூப்பர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு பிரதர். ஏன் ப்ரோ என்ன எதிர்பார்த்தீங்க? இல்லை, அது ரஜினின்ற ஒரு பேர் வச்சுட்டு அப்படியே படமாக வந்துருச்சு. கொண்டு பெருசாக காட்டுறேன்னு ட்ரை பண்ணிட்டாங்க. சாதி மதம் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு ஒரு மாதிரி கலவையாக போட்டு ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கல. சுத்தமாக படமே பிடிக்கல ஆக்சுவலாக. என்ன பண்ணியிருக்காங்க? இல்லை, ஆக்சுவலாக ஏதாவது ஒரு கேஸ்ட் வச்சு ஒரு படம் சும்மா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாங்கல்ல கடைசியில். பட் ஆனால் இல்லை, எனக்கு கொடுத்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுவுமே இல்லை ஆக்சுவலாக. படம் ஒரு மாதிரி எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ரஜினி வர சீன்ஸ் அதெல்லாம் மட்டும் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் தான் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் படம். அவங்களும் ஆக்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்டிங் வயசில் நல்லா தான் நடிக்கிறாங்க. படம் கதை சுத்தம் ஒன்றுமே இல்லை. படம் ஃபுல்லாகவே ஃப்ளாப்பு தான் போகுது. எனக்கு சுத்தமாக எதுவுமே கனெக்ட் ஆகலை. நாட் சாட்டிஸ்ஃபைட். ஐஸ்வர்யா ராஜேஷ் 3 எடுத்த படமாக அவங்க டைரக்ஷன் மாஸ்டர்லாம் வேறு சொல்கிறாங்க. எல்லாம் போய் நம்பாதீங்க. எல்லாம் உண்மையெல்லாம் எல்லாம் இல்லை. படம் பார்த்தேன். அவங்க கொடுத்த பில்டப்புக்கெலாம் ஒன்றும் படம் இல்லை. மத நல்லிணக்கம் அதெல்லாம் பேசியிருக்காங்க. பட் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து எங்கெங்கேயோ போகுது, கண்ணா பின்னான்னு போகுது. திடீர்னு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. திடீர்னு இன்னொரு விஷயம் என்ன லாஜிக் இல்லைன்னா படம் என்ன காலகட்டத்துக்கு நடக்குன்றது கிளியராக தெரில. ஆக்சுவலி 60, 70 மாதிரி காலகட்டம் காட்டுறாங்க. ஆனால் கபில் தேவ் வந்து கோச்சாக இருக்கார். அது என்ன தெரில. ரஜினியை வந்து எல்லாத்துக்கான ஆள், ஐ மீன் லைக் அவர் இந்து முஸ்லீம் பாகுபாடு பார்க்க மாட்டாங்க அப்படின்றக்காக எடுத்தப்பட்ட படமே தவிர்த்து இது ஒரு படமாக எனக்கு ஃபுல் ஃப்ளெஜாக ஒரு படம் ஃபீல் ஆகலை. ஒரு ஆவரேஜாக எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அவங்களாம் பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ரஜினியும் சரி எல்லாருமே சரி பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒற்றுமையை பற்றி பேசுகிறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் ஏதாச்சும் சுவாரஸ்யமான விஷயம் எதாக இருக்கணும். இல்லை, சுவாரஸ்யமே எங்கேயுமே இல்லை படத்தில். சுவாரஸ்யம் அப்படின்ற ஃபேக்டரே இல்லை. கிரிக்கெட்டராக ஆகிறாரு, யார் என்ன கிரிக்கெட்டர் ஆகிறாங்க? ஒன்றுமே ஆகலை. யாருமே ஒன்றுமே ஆகலை. அடிச்சுக்கிறாங்க, எல்லாத்துக்கும் அடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். இதெல்லாம் முன்னாடி நடந்த காலகட்டத்துக்கு தான். இப்போ வரைக்கும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கம்மி. ஆனால் இவங்க சொல்கிற விஷயம் எதுவுமே பல படத்தில் சொல்லியாச்சு. புதுசாக எதாவது சொல்லியிருக்காங்களா கேட்டிங்கன்னா புதுசாக எதுவும் இல்லை. அதுதான். ஒன்றுமே இல்லை. சும்மா ஒரு செலிபிரிட்டியாக காட்டணுன்றதுக்காக தான். அவர் ஒன்றும் யூட்டிலைஸ் பண்ணல யாரும். அவ்வளோ அரசியல் இல்லைங்க. இப்போ வரைக்கும் எல்லாம் ஒரே விஷயம் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அரசியல் புதுசாக எதுவுமே பேசலைன்றேன். எல்லாமே பழசு தான். பேசுனதை தான் பேசுகிறாங்க. இது வேறு அவர் பில்டப் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நேஷ்னல் அவார்டு வர வேண்டிய கதை அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை படத்தில். ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். அவ்வளோதான். ஒரு தடவை பார்க்கலாம். அவ்வளோதான். நல்லா இருக்குண்ணா. பிடிச்சிருந்து. என்ன பிடிச்சது? ரிலீஜியஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அதுதான் நல்லா தான் சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் நார்மலாகவே எப்படி பண்ணுவார், வேறு லெவலில் பண்ணுவார். வேறு லெவலில் இருக்கு படம். அப்படியே சட்டிலாக தான் இருக்குது. பட் ஆனால் பார்க்குறதுக்கு ப்ரெசன்ஸில் வேறு லெவலில் இருக்குது படம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. விக்ராந்த் நல்லா நடிச்சிருக்காரு. வேறு லெவலில் இருக்கான படம். நல்லா எல்லாருமே பார்க்கல படம். நல்லா இல்லை பிரதர். ஐயோ ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நல்லா இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை. நான் எதுவுமே எதிர்பார்க்காம தான் போனேன். அப்படியும் ரொம்ப மொக்கையாக இருந்ததுங்க. நல்லா இல்லை. நல்லா இல்லை பிரதர். நல்லா இருக்குங்க. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்குது. பட் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃபில் நல்லா கூஸ் பம்ப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்ட்ரோ நல்லா இருக்குங்க. விக்ராந்த் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க. நல்லா தலைவர் தான். சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு. வரசின் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க ஜி. பரவாயில்ல. அவங்க கேரக்டர்லாம் நல்லா தான் இருக்கு. சாட்டிஸ்ஃபை தான்.
நல்லா இருந்தது. கதை சூப்பராக இருந்தது. யூஸ்வலாக அந்த ஹிந்து முஸ்லீம் பாலிடிக்ஸ் இல்லாமல் கேஸ்ட் பாலிடிக்ஸும் கொண்டு வந்தாங்க. எல்லா ஏரியாஸும் கவர் பண்ண மாதிரி இருந்தது. யூஸ்வலாக சொல்லுவாங்களே ஃபஸ்ட்டு ஹிந்து முஸ்லீம்னு பிரிக்கணும், அதுக்கப்புறம் இந்துஸை கேஸ்ட் வைஸாக பிரிக்கணும்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் அழகாக போர்ட்ரே பண்ணி காமிச்சிருந்தாங்க. படம் நல்லா இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது. கெஸ்ட் அப்ரீஸ் வருவாருன்னு நினச்சோம் ரஜினிகாந்த். படம் ஃபுல்லாக வர்றாப்புல. விஷ்ணு விஷால் விக்ராந்த் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஏரோமான் இந்த படத்தில் ரொம்ப ஐலாண்டுக்கு அப்புறம் நல்லா பண்ணியிருக்காப்புல. ஐலாண்டில் கூட மியூசிக் நல்லாவே இல்லை. ஸோ இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் வந்து ஐஸ்வர்யா வந்து ஜெயிச்சிட்டாங்க டைரக்ஷன். நல்லா இருக்கு. ஓகே, வேறு புது ஸ்டைலாக இருக்குது. அந்த கண்ணாடி போட்டு அந்த அவங்க கேப் போட்டிருக்கிறது இது வரைக்கும் முன்னாடி அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ அந்த கேப் ஸ்டைல் கொஞ்சம் நல்லா இருக்குது. சாங்ஸ் அந்த இன்ட்ரோடக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸில் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் காமிச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் பார்க்காம மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. சாங்ஸு பிஜிஎம்லாம் நல்லா இருக்கணும், செம்மையாக பண்ணியிருக்கிறாரு. ஸ்டோரி எப்படி? ஓகே, நார்மல் ஸ்டோரி தான். அது அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துருக்குறாங்க. எதனால் அந்த ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி ஃபீல் வருது? ஸோ ரொம்ப ஃப்ளாஷ்பேக் ரொம்ப அதிகமாக வர மாதிரி இருக்குது. 6 months ஒன்ஸு ஃப்ளாஷ்பேக்கு, டெத்து, அவங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனை, ஓவராக அந்த கிராமம், அதெல்லாம் கொஞ்சம் லோ பட்ஜெட் மாதிரி தான் தெரியுது. ரொம்ப ஹை பட்ஜெட்லாம் எடுக்கல. அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃபில் ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெச்சாக இருக்கும். சில பேருக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல நம்மளுக்கு. ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க் பண்ண ஸ்க்ரீன் ப்ளேயும் கொஞ்சம் ஸ்லோ தான். நார்மல் மூவி மாதிரி கிடையாது. நம்ம மாஸ் என்டர்டெயின்மெண்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா பிடிக்காது. மாஸ்லாம் இல்லை, அவ்வளோ ஸ்டண்ட்டே அவ்வளோ கிடையாது. கதை தான் மெயின். கதை சாட்டிஸ்ஃபை பண்ணி சார்? ஓகே, ஓரளவு சாட்டிஸ்ஃபைட். நல்லா இருக்குது படம் நல்லா இருக்குது. ஸோ குட் டைரக்ஷன், பட் ஸ்போர்ட்ஸ் மிக்சட் கேஸ்ட் மிக்சட் மூவி. ஸோ அவங்க ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருக்குது. அவங்க ஐஸ்வர்யா ஏதோ புதுசாக எடுத்த மாதிரி இல்லை. ஸோ நல்லா எடுத்திருக்காங்க. பிளாக் ஆகலை, மோஸ்ட்லி குட் மூவியாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ரஜினி கொஞ்சம் நல்லா காட்டியிருக்காங்க இதுலேயும். ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் தான். ஸோ என்னென்னா கொஞ்சம் நிறைய சீன்ஸில் வச்சுருக்கலாம் ரஜினியை, பட் ஆனால் கம்மி சீன்ஸில் வச்சுருக்காங்க. பட் ஸ்டோரி பேஸ் பண்ணி அது ஓகே தான். சரி, ரஜினி எப்படி பண்ணியிருக்காரு? அவர் மட்டும் தான் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஸ்டோரிலாம் எல்லாம் ஊர் உலகத்தில் பேப்பரில் படித்த கதை தான், அதை தான் படமாக எடுத்திருக்காங்க. ரிலீஜியனு, மதம், சண்டை, ஃப்ரெண்ட்ஷிப்பு, இதை தான் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். கன்வின்சிங்காக இருந்த ஸ்டோரி பார்க்க. கன்வின்சிங் தான். 90s அந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்தளவுக்கு இருந்தது தான். அது தலைவர் சொல்லும்போது நல்லா இருக்குதுண்ணா. கிரிக்கெட்டுன்னு வச்சு எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். ஒரு 2 ரிலீஜனுக்குள்ளே ஒரு பிரச்சனை, அது கிரிக்கெட் மூலியமாக நடக்குது, அந்த அரசியல்வாதி மூலியமாக நடக்குதுன்ட்டு. அந்த ஒற்றுமை வந்து தலைவர் சொல்லும்போது இன்னும் நல்லாயிருக்கு. படம் நல்லாயிருக்கு. நம்ம இந்து முஸ்லீம் வேறுபாடெல்லாம் நல்லா காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் யுனைட்டடாக இருக்கணுன்ட்டு ரஜினி விஷ்ணு விஷால் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்தளவு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பண்ணுவாங்கன்னு நினைக்கல. நல்லாயிருக்கு. படம் நல்லா தான் இருந்துச்சு. எப்பவுமே லாஸ்ட் எடுத்த ஜாதி மாதிரி தான் நார்மலாக இருந்துச்சு. மோஸ்ட்டாக எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. மியூசிக் நல்லா இருந்துச்சு. முஸ்லீம் மியூசிக்னால நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். கேமியோலாம் இல்லை, ரஜினி எப்போ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுன்னா பட் கிரிக்கெட் சீன்ஸ் ஜாதி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரென்ஸாக எதுவும் இல்லை. லாஸ்ட்டில் எண்டில் மட்டும் ஹிந்தோட எமோஷன் ரொம்ப ஓவராக இருந்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். இல்லை பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு படம், எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவருக்கான மியூசிக் நல்லா இருந்துச்சு. அவர் சொன்னதுனால அந்த டைலாக்ஸ்லாம் இன்னும் நல்லா ரீச் ஆகும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். கிரிக்கெட் சீன்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலி வந்துட்டு இதில் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்துக்கள் முஸ்லீம்ஸ் வந்து ஒத்துமையாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் சொல்கிறாங்க. மெசேஜ் அதுதான். இன்னொன்று வில்லேஜில் வந்து தேர் இழுக்கிறதுக்கு இந்துக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தான் மெசேஜாக இருக்குது. அந்த பேசுனது அரசியல் வந்து கிளியராக பேசியிருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருந்ததா? அரசியல் இதுன்றது அவ்வளோ இதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. மெயின் திங்கிங் வந்து இவங்க வந்து இந்துக்களும் முஸ்லீம்ஸும் வந்து ஒத்துமையாக இருக்கிற அந்த கான்செப்ட் தான் மெயினாக வச்சுருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஆக்டிங் வேறு லெவல், இருக்க ரொம்ப கெத்தாக மாசாக வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போணுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மூவி செம்மையாக இருக்குது. அப்படி இல்லை, என்ன நடக்க போகுது, என்ன ஃபைட் சீன்ஸாக காமிச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோ வந்து விஷ்ணு விஷால் வந்துட்டு விக்ராந்த் கூட ஃபைட் பண்ணுறாரு, ஜெயிலுக்கு போகிறாரு. ஒரு மாதிரி சும்மா அடிதடி கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரியே காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா போச்சு.
ரஜினி சார் ஃபைட் சீன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ரஜினி சார் அவரெல்லாம் வந்து எதுவுமே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அவர் என்ட்ரி ஆகும்போதும் சரி, எப்படி சொல்கிறது, ஃபைட் சீன்ஸ்லேயும் சரி, அவரை காமிக்கும் போதெல்லாம் அப்படியே விசில் பறந்துச்சு, வேறு லெவலில் இருந்தது. அவர் பேசின டயலாக்லாம் வந்து வேறு லெவல், சான்ஸே இல்லை, செம்மையாக பேசியிருக்காரு.